பூமிக்கு திரும்ப உள்ள சுனிதா வில்லியம்ஸின் உடல் நலன் மற்றும் மனநலன் நன்றாக இருப்பதாக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் பண்ணுறவங்க வந்து இதுவரை 3 முறை போயிட்டு வந்தவங்க தான். அதுவும் இதுக்கு முன்னால் இன்னும் அதிக நாட்கள் கூட இருந்திருக்காங்க. அதை தாண்டி இப்போ கூட போயிட்டு 10 நாளில் திரும்பணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க போன கலனுடைய போயிங்கினுடைய ஸ்டார்லிங்க் அதில் இருக்கக்கூடிய பழுது பாதுகாப்பாக வர முடியுமான்னு கேள்விக்குறி இருந்ததுனால மாற்று ஒரு கலன் போக வரைக்கும் அவங்க அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட சரியாக பார்த்தீங்கன்னு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய 7 பேருக்கும் உடைய தலைவராக கமாண்டர் அப்படிம்பாங்க இல்லையா, அப்படியே அந்த பொறுப்பில் சுனிதா வில்லியம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு விமானி போகிறாங்க, விமானியில் கேப்டன் அப்படிம்பாங்க இல்லையா, ஒரு கப்பல் போகுது, கப்பல் கேப்டன் அப்படி இருக்கிறவங்க அவங்க உடலும் உள்ளமும் மனமும் சரியாக திறமை இருக்கிறதுக்கு மட்டும்தான் அது மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த வகையில் 2 நாளைக்கு முன்ன வரைக்கும், அதாவது அவங்க திரும்பி இங்கே வருகிறாங்க அப்படின்னு உறுதிப்பட்டு அந்த கலன் அங்கே போக வரைக்கும் அந்த இப்போ இருக்கக்கூடிய ISS இந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய கமாண்டராக இருந்தவங்க சுனிதா வில்லியம்ஸ். அதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கும் அவங்களுடைய உடல்நிலையும் உள்ளமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அந்த மூலியமாக தான் அவங்க வர்றாங்க. அதே மாதிரி இங்கிருந்து அவங்க போனதை நாம் பார்க்கும் பொழுதே தெரியும் அவங்க எப்படி உற்சாகமாக வந்தாங்க, அவங்களை வரவேற்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக அவங்க அவருடைய உள்ளம் மனம் உடல் எல்லாமே சரியாக தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கே வந்தாங்கன்னா இப்போ அடுத்த போன கூட அவங்க கூட 4 பேர் வர்றாங்க இல்லையா, அவர்களுக்கு எப்படி திரும்ப அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். இப்போ கொஞ்ச நாள் படுத்து தான் இருந்து ஆகணும், மறுதான் மெதுவாக இருந்திருப்பாங்க. காலெல்லாம் கூட கட்டு போட்டு இல்லைன்னா ஈர்ப்பு விசை குறைஞ்சதுனால இப்போ அதிகமாக இதயம் வேலை செய்யும். அதை தாண்டி அதனால் கால்கள்லாம் கூட வீங்கலாம். அது மாதிரி பல இதுகள் இருக்கும். ஆனால் அதை தாண்டா இருக்கிறதுக்காக அவங்க உடனே நிற்க வைக்க மாட்டாங்க, உடனே நடக்க வைக்க மாட்டாங்க, உடனே ஓட முடியாது. அப்படி இல்லாத சில நாட்களில் சரியாக பயணித்து வந்துடும். மற்றபடி உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிருந்து போனபோது அதே மாதிரி தான் ஈர்ப்பு விசையில் இருக்கக்கூடிய பூமியிலிருந்து அங்கே போனாங்கன்னா அங்கே பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு சில நாட்கள் ஆகும். அதே மாதிரி கீழே வந்தாலும் பழக்கப்படுத்திக் கொள்ள சில நாட்கள் ஆகும். மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.